ஐபிஎல் வரலாற்றில் 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு கோப்பையே வெல்லாத 2 அணிகள் ஃபைனலில் விளையாட உள்ளன. இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பக்கம் விராட் கோலி 18 வருடங்களாக ஆர்சிபியின் கோப்பை தாகத்தை தணிக்கும் கோலிக்காக தணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். மறுபக்கம் ஸ்ரேயாஸ் ஐயர் கோப்பையை வென்றெடுத்த போதும் தனது கேப்டன்சி சரியில்லை என கூறி வெளியேற்றியவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஐபிஎல் 18வது சீசனில் ஆர்சிபியின் பலம் என்றால் அது விராட் கோலி மற்றும் ஜோஷ் ஹேசல்வுட் தான். 1116 ரன்களை அடித்திருக்கிறார். கடந்த 8 போட்டிகளில் மட்டும் 62.5 சராசரியில் 375 ரன்களை அடித்துள்ளார். ஆகையால் இன்றும் கோலி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. மறுபக்கம் ஹேசல்வுட் ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றுகளில் 5 போட்டிகளில் 12 விக்கெட்களை எடுத்திருக்கிறார். அழுத்தங்கள் நிறைந்த நேரத்திலும் மிரட்டலாக பந்து வீசக்கூடியவர் என்பதால் இவர் மீது பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸின் நம்பிக்கை நட்சத்திரம் அர்ஷ்தீப் சிங் சமீப காலமாகவே தடுமாற்றத்துடன் பந்து வீசி வருகிறார். கடந்த 5 போட்டிகளில் 4 விக்கெட்டை எடுக்கவில்லை. ஆர்சிபிக்கு எதிராக 10 போட்டிகளில் 8 விக்கெட்களை மட்டுமே எடுத்திருப்பதால் பவர் பிளேவில் இன்று ஆர்சிபி அதிரடி காட்ட அதிக வாய்ப்புள்ளது. இந்நிலையில் தற்போது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் வீரர் ஷேன் வாட்சன் ஐபிஎல் 18வது சீசனில் எந்த அணி கோப்பை வெல்லும் என்பது குறித்து கணித்து கூறியுள்ளார். அதில் ஐபிஎல் 18வது சீசனில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிதான் கோப்பையை வெல்லும் என கருதுகிறேன். ஃபைனலில் விராட் கோலி தான் ஆட்ட நாயகனாக இருப்பார் என உறுதியாக நம்புகிறேன். இது ஆர்சிபிக்கான வருடம். ஜோஷ் ஹேசல்வுட்டும் அணிக்கு திரும்பிவிட்டார். ஆர்சிபியின் காத்திருப்பு முடிவுக்கு வரும். கோப்பையை ஏந்துவார்கள் என கூறினார். விராட் கோலி நடப்பு சீசனில் அபாரமாக செயல்பட்டு வருகிறார். டெஸ்ட் ஃபார்மட்டில் இருந்து ஓய்வு அறிவித்து விட்டதால் கோலிக்கு இனி அதிக வேலை பளு இருக்காது. ஒருநாள் ஃபார்மட்டில் மட்டுமே அவர் ஆடுவார். இதனால் அடுத்தடுத்த ஐபிஎல் தொடர்களிலும் விராட் கோலியால் அபாரமாக செயல்பட முடியும். பஞ்சாப் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் என மற்ற அனைத்து அணிகளும் பலம் மிக்கவைதான். குறிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணி ஆர்சிபிக்கு குடைச்சலை கொடுக்கலாம். அந்த அணியில் எந்த வீக்னஸும் இல்லை என தெரிவித்தார். இரு அணிகளில் கோலி இடம்பெற்றிருக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு பெருமளவுக்கு ஆதரவு உள்ளது. ஏனென்றால் கோலி கடந்த 17 ஆண்டுகளாக மிக சிறப்பாக விளையாடியும் அவரால் இன்னும் ஐபிஎல் கோப்பையை வெல்ல முடியவில்லை. இதனால் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் பல முன்னாள் வீரர்கள் கூட இந்த முறை ஆர்சிபி அணி கோப்பையை வெல்ல வேண்டும் என ஆசையை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஐபிஎல் தலைவர் அருண் துமால் கோலிக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளார். அதில் ஒருவேளை இந்த சீசனில் ஆர்சிபி அணி கோப்பையை வெல்லும் பட்சத்தில் அவர் ஓய்வை அறிவித்துவிடக் கூடாது. தொடர்ந்து ஐபிஎல் போட்டிகளில் விளையாட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். அண்மையில் கோலி திடீரென டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வறித்த நிலையில் ஐபிஎல் போட்டிகளிலும் கோப்பையை வென்றதும் ஓய்வை அறிவித்து விடுவாரோ என்ற சந்தேகம் பலருக்கும் எழுந்துள்ளது. போட்டி நடைபெறும் அகமதாபாத் பிட்சில் இன்று மைய பகுதியில் இருக்கும் பவுலிங் பிட்சை பயன்படுத்த உள்ளனர். இந்த பவுலிங் பிட்சில் கடைசியாக மார்ச் 25ஆம் தேதிதான் போட்டி நடைபெற்றது. அப்போது மொத்தம் 470 ரன்களுக்கு மேல் குவிக்கப்பட்டது. அதனால் இன்றும் பெரிய ஸ்கோர்களை அடிக்க அதிக வாய்ப்புள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.